உங்களெல்லாம் பார்த்து கேட்குறேன், நீங்கள் பண்ணதுக்கு பேர் ஜேர்னலிசம்னு என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் கௌரி கிசான் அவங்க நல்லா தெரியும்ல. 96 படத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் கேரக்டர். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணாங்க. ரீசெண்டாக அதர்ஸ் அப்படின்ற மூவியோட ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா வெறுக்கத்தக்க ஒரு அருவருப்பான ஒரு கொஸ்டின் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வெயிட் என்னென்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கே தோணும், மூவிக்கு இந்த வெயிட் கொஸ்டினுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னா சம்மந்தம் இருக்குது. ஏன்னா ஒரு வித்தியாசமான கொஸ்டின் கேட்டு 18+ ஆகும் இல்லை கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டின் கேட்டாலோ அது வந்து அவங்களுக்கு கண்டென்ட்டாக தான் தேவைப்படும். கண்டென்ட் தான் முக்கியம், மற்ற எதுவுமே அவங்களுக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா அதுக்காக தான் வேலை செய்யறாங்க. அதுக்கு பேர் ஜேர்னலிசம் நடிச்சிட்ருக்காங்க. ஜேர்னலிசத்தை இவங்க வந்து ஒரு டேக்லைனாக யூஸ் பண்ணிட்டு தப்பான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லப்போனால் இங்கே இருக்க நிறைய ப்ரெஸ்ஸுமே சரி மீடியாஸுமே அதை உருப்படியாக பண்ணுறதில்லை. எல்லாருமே லாப நோக்கத்தை மட்டும் தான் பண்ணுறாங்க. இந்த மூவியோட முன்னாடி இருந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஹீரோ கிட்ட இந்த மூவியில் வந்து ஹீரோயினை தூக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கு இல்லையா, அது எப்படி பண்ணீங்க, ஹீரோயினோட வெயிட் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சேம் அதே பர்சன் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் வரப்போ கௌரி கிசான் வந்து பிடிச்சிட்டாங்க. நீங்கள் எப்படி அந்த கொஸ்டின் கேட்கலாம், நீங்கள் கேட்குறதுக்கு இந்த மூவிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு லேடியாக இருந்து அத்தனை பேரையும் கொஸ்டின் கேட்குறாங்க. கரெக்டான விதத்தில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப பாராட்டணும். ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் வந்து ஒரே ஒரு லேடியாக ஒரு போல்டான கொஸ்டின் எடுத்து இப்போ வரையும் அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் கிடச்சிட்ருக்கு. ஸோ ஒரு பொண்ணை வந்து நீ எடையை பற்றி கேட்குறேன்னா அது என்ன பாடி ஷேமிங் தானே, உனக்கே தெரிய வேணாமா? நீ கேட்குற கொஸ்டின் வந்து உருப்படியாக இருக்கணும், மக்களுக்கு தேவையானது இருக்கட்டும், அதுக்கு சம்மந்தமானது இருக்கட்டும். என்னடா கொஸ்டின் கேட்குறீங்கன்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சொசைட்டியில் நடக்கிற விஷயத்தை பார்த்துட்டு நீங்களும் வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம், கடந்து போக வேணாம். ஸோ உங்களுக்கு இப்போல்லாம் நிறைய சப்போர்ட் கிடைக்கிது, நிறைய பேர் கூட நிற்கிறாங்க, நாங்களும் நிற்போம். ஸோ நிறைய பேர் இப்போ யோசிக்கிறோம் இல்லையா, எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லி. ஸோ மறக்காமல் உங்களோட கருத்து என்னென்ன இந்த வீடியோ பற்றி இந்த இன்சிடென்ட் பற்றி நீங்கள் சொல்லிட்டு போங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ஃபாலோ அவர் இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சீன் ஆனது வீடியோ பாபி மக்களே, திஸ் இஸ் மீ யாது. டாடா.